இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி முடித்த நாம் இன்று முதல் ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இயேசுவின் பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் மகத்துவமான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த ஆண்டில் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது பிறந்த பாலகனும் அவருடைய தாயுமாகிய அன்னை மரியாள் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நம் அனைவருக்கும் ஆண்டின் பொது காலத்தின் முதல் வாரத்தில் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 முதல் 20 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் என்ற செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடிநாத செய்தியாக இருக்கிறது. இயேசு யாரை அழைத்தார் என் பின்னே வாருங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 4 நபர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1, சீமோனையும் அவருடைய சகோதரரான அந்திரேயாவையும், மேலும் செபதேயின் மக்கள் யாக்கோப்பையும் அவருடைய சகோதரரான யோவானையும் இயேசு அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த 4 நபர்களில் 2 நபர்கள் ஏற்கனவே இறைவனோடு தன்னை இணைத்து இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இயக்கமும் அவர்களுக்குள் இருந்ததினால்தான் அந்திரேயாவும் யோவானும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களாக தன்னை இணைத்து கொண்டு இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். இவர்களிடம்தான் திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இவர்கள் இயேசுவை சந்தித்து எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டவர்களும் இவர்களே. வந்து பாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுத்தவர்களுக்கும் இவர்களே. அந்திரேயா அதன் பிறகு தன் சகோதரான சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தியதும் இந்த நிகழ்வுகள்தான். இப்படி ஏற்கனவே இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் எப்பொழுதுமே இறையாட்சி பணி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த நல்வுள்ளங்களைத்தான் இன்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு பதிவு செய்வது என்னவென்றால், தங்களுடைய தொழிலை, தங்களுடைய பெற்றோரை அவர்கள் உதறி தள்ளிவிட்டு இயேசு அழைத்த அடுத்த கணமே இயேசுவின் பின்னே அவர்கள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இயேசுவினுடைய அந்த ஒற்றை வார்த்தை அவர்கள் செவிமடல்களில் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே நன்றாக பதிந்திருந்தது. எப்படி என்றால், நம்பிக்கை, விசுவாசம். வெறுமனே ஒரு மனிதர் அவர்களை அழைத்து விட்டால் விட்டுவிட்டு ஓடிவிட மாட்டார்கள். இயேசுவினுடைய அழைப்பில் ஒரு அர்த்தம் தெரிந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே அவரை தேடி வந்த ஒவ்வொரு வியாதியர்களும், நீர் விரும்பினால் என் நோய் நீக்கப்படும் என்று சொன்னார்கள். தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று சொன்னார்கள். ஆண்டவரே, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் குணம் பெறுவான் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், இயேசுவின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையைப் போல
இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த சீமோனாக இருக்கட்டும், அந்திரேயாவாக இருக்கட்டும், யாக்கோப்புவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், இவர்கள் 4 நபர்களுமே இயேசுவினுடைய அந்த அழைப்பினுடைய ஆழமான நம்பிக்கையுள்ள வார்த்தையை உணர்ந்தார்கள். இது மனிதர்களிடமிருந்து வந்த வார்த்தை அல்ல, மாறாக இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதினால்தான் அன்றே அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். இயேசுவினுடைய பணிவாழ்விலே பல மாற்றங்கள், பல ஏமாற்றங்கள், பல தோல்விகள், பல புரிதல் இல்லாத தன்மை இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இயேசுவை விட்டு விலகவில்லை. குறிப்பாக இயேசுவின் பாடுகளின் நேரத்தில் மட்டும்தான் உயிருக்கு பயந்து ஒதுங்கினார்களே தவிர, மாறாக அவர்கள் எப்பொழுதுமே இயேசுவின் அருகிலே இருந்தவர்கள்தான். இயேசுனுடைய வாக்குறுதிக்கு ஏற்றாற்போல உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த துணையாளரை பெற்ற பிறகு அவர்கள் எடுத்த முயற்சிகள் என்னென்ன என்பதை நாம் அனைவருமே ஆதி திருச்சபையிலே காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இது யாக்கோப்புக்கு மட்டுமல்ல, யோவானுக்கு மட்டுமல்ல, அந்திரேயாவுக்கு மட்டுமல்ல, பேதுருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்ற வாக்குறுதியும் அழைப்பும் தான். இதை எப்பொழுது நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த அழைப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே யாக்கோப்புக்கு கொடுத்த அழைப்பு, யோவானுக்கு கொடுத்த அழைப்பு, அந்திரேயாவுக்கு கொடுத்த அழைப்பு, பேதுரு கொடுத்த அழைப்பு போல நமக்கும் பல வழிகளில், அது இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வழியில் இறையாட்சி பணிக்காக இயேசு அழைத்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்விலே, நம் சொல்லிலும் செயலிலும் இயேசுவை தெளிவாக பிறருக்கு வெளிப்படுத்த முடியும் என்ற செய்தியைத்தான் இன்று இயேசு நமக்கு கொடுக்கிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றவர்களாக, அந்த அழைப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாமும் இறையாட்சி பணிக்காக நம்முடைய உடல் உழைப்பையும் ஆன்மீக உழைப்பையும் கொடுப்போம் என்ற வாக்குறுதியோடு இன்றைய நாளிலே தொடருவோம். இறையாசீர் என்றும் உங்களோடு.